கம் இப்போ எத்தனாவது வீடியோ 46வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ 46 சம் வந்து என்எம்எம்எஸில் 2025 நடந்த எக்ஸாமில் மேட்டில் 46வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 3 போட்டிகளிலும் பங்கேற்காத மாணவர்களை பொறிக்கும் பகுதி எது? இது பாருங்கள், 3 பகுதி. இந்த பகுதி ஃபுல் வந்து நாடகம், இந்த பகுதி எல்லாம் ஓவியத்தில் கலந்துக்கிறவங்க, இது நடனத்தில் கலந்துக்கிறவங்க, இவங்க நாடகத்தில் கலந்துக்கிறவங்க. இந்த 3 வட்டத்தை தவிர எம்டியாக இருக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எதுவுமே இந்த 3ல் கலந்துக்கிறவங்க தான் இந்த பகுதியில் ஹெச் பகுதியில் இருப்பாங்க. இப்போ இந்த வட்டம் நாடகம், இந்த வட்டம் ஓவியம், இந்த வட்டம் நடனம். இது 3 வட்டத்தை தவிர மிச்சம் இருக்க இடத்துல இருக்கவங்கெல்லாம் எதுலையுமே கலந்துக்கிறாதவங்க. எதுவுமே கலந்துக்கிறாதவங்கள பற்றி தான் கேட்குறாங்க. எதுவுமே கலந்துக்கிறாத பகுதி எதுனா ஹெச் பகுதி தான். 3 போட்டிகளிலும் பங்கேற்காத மாணவர்களை குறிக்கும் பகுதி. அடுத்து பாருங்கள், மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா. இப்போ மோனிகாவை இங்கே எழுதிக்குவோம். மோனிகா ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஆண் வந்து என்ன இவருடைய ஆணை பார்த்து சொல்கிறாரு, இவருடைய ஒரே சகோதரி யாருன்னா எனது மகனின் அம்மாவின் அம்மா. எனது மகனின் அவங்களுடைய அம்மா. எனது மகனின்னா அவரோட மகனுக்கு அம்மானா யார்? மோனிகா தான். அம்மாவுக்கு அம்மானா மோனிகாவுக்கு அம்மா. மோனிகாவுக்கு அம்மா வந்து இவருடைய ஒரே சகோதரி தான். அப்போ மோனிகாவுக்கு என்ன வேணும்னா, மோனிகாவுக்கு வந்து அவர் தாய் மாமா. மோனிகா அம்மா வந்து அவருக்கு ஒரே சகோதரினா அவர் வந்து தாய் மாமா. ஓகேங்களா? 48 பாருங்கள், ஏயும் பியும் சகோதரர்கள், பிரதர்ஸ். ஏயும் பியும் பிரதர்ஸ். அடுத்து சியும் டியும் சகோதரிகள், சியும் டியும் சிஸ்டர்னு போட்டுறேன். சியும் டியும் சிஸ்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சியின் சகோதரி, சியோட தங்கச்சி பிக்கு மகளாம். அப்போ பிக்கு மகள் வந்து சியோட தங்கச்சி பிக்கு மகள்னா சியும் பிக்கு மகளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ டி என்பவர் பிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ சி மகளாக இருக்கும்போது டியும் சியும் சிஸ்டராக இருக்கிறதுனால டியும் மகளாக தான் இருப்பாங்க. நல்லா பாருங்கள், ஏயும் பியும் சகோதரர்கள், சியும் டியும் சிஸ்டர்ஸு. அப்போ சியின் சகோதரி, சியோட தங்கச்சி அக்காவோ யாரோட மகளாம்? பியின் மகளா. அப்போ சியும் ஆவுக்கு பிக்கு மகளாக தான் இருக்க முடியும். பிக்கு மகளாக இருக்கும்போது டி என்ன வேணும் பிக்குன்னு கேட்குறாங்க. சியும் டியும் அக்கா தங்கச்சினால் அப்போ டியும் மகளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ மகள் தான் கரெக்டான ஆன்சர். 48. 49 ஈஸி பாருங்கள். 49 என்ன சொல்கிறாங்கன்னா, லயன் என்ற சொல் OLRQ என குறிப்பிடப்பட்டால். லயன் பாருங்கள், லயன் வந்து OLRQ. இப்போ OL எத்தனை பாருங்கள், லைன் வந்து ஓ வந்து இங்கே இருக்கு. ஓ வந்து எத்தனை தள்ளி போகுதுன்னா PQ 2 தள்ளிட்டு 3வது லெட்டராக வருது 6. அடுத்து ஐ வந்து பாருங்கள், ஐயும் அதே மாதிரி எப்படி மாறுது? JKL 3வது லெட்டராக வருது. அடுத்து ஓ வந்து ஓவும் 3 லெட்டர், OPQR ஆறுது. எண் வந்து 3 லெட்டர் தள்ளி போயிடுது. எண்ணுமே OPQவாக வந்துடுது. அப்போ 3வது லெட்டர் தான் ஆன்சர் வருது. அப்போ ரைஸ்ன்றது என்ன? ரைஸ்ன்ற சொல்லு எவ்வாறு குறிப்பிடப்படும்? 3வது லெட்டர் தான் ஆன்சர். 6க்கு அடுத்து பாருங்கள், 6க்கு அடுத்து 3வது லெட்டர் என்ன? STU. அடுத்து ஐக்கு பதிலாக ஐக்கு அடுத்து 3வது லெட்டர் என்ன வருங்க? JK போக L. எஸ்ஸுக்கு அடுத்து 3வது லெட்டரு TUV. அடுத்து ஈக்கு அடுத்து 3வது லெட்டரு FGH. அப்போ ULVH தான் ஆன்சர். அது வந்து 4வது ஆன்சர். 49 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 50வது கொஸ்டினை பார்க்குறோம். 50வது கொஞ்சம் கஷ்டமானதுன்னு இல்லை, ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். கொடுக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும்போது கிடைக்கும் கனசதுரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கனசதுரம், இந்த பேப்பரை மடிக்க போகிறாங்க. கனசதுரம் வரும்போது மொத்தம் என்னன்னா 6 பக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் எதிர்பக்கங்கள் இருக்கும். இப்போ நீளமான பகுதியை பாருங்கள், FEBC. ஓகேங்களா? இதில் இந்த எஃப்பும் பியும் எதிர் பக்கம்,
ஈயும் சியும் எதிரெதிர் பக்கம். இந்த எஃப்க்கு பி எதிர்பக்கமாக இருக்கும், ஈக்கு சி எதிர்பக்கமாக இருக்கும். மிச்சம் ஏயும் டின்னு தான் இருக்குது, அதுவும் எதிரெதிர் பக்கமாக இருக்கும். அப்போ 3 பக்கங்க தான் இருக்குது. என்னென்னா ஏடியும் எதிர்பக்கம், எஃப்பும் பியும் எதிர்பக்கம், ஈயும் சியும் எதிர்பக்கம். இதுதான் எதிர்பக்கமாக இருக்க முடியும் கனசதுரத்தில். மிச்சம் அடுத்தடுத்த பக்கமாக இருக்க முடியாது. முதல்ல பாருங்கள், எஃப் இருக்குது, பி இருக்குது. பிக்கு எஃப் தானே எதிர்பக்கம். அப்போ பிக்கு இது எஃப், அடுத்த பக்கம் இது வராது, இது கிடையாது. அதாவது இந்த 2 லெட்டரும் எதிரெதிர் பக்கமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், பி இருந்தால் என்ன வரக்கூடாது, எஃப் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும், தெரியக்கூடாது நமக்கு. எஃப் இங்கே இருக்குது பாருங்கள், அப்போ சரியா இல்லை. ரெண்டாவது பாருங்கள், இதில் வந்து ஈ இருக்குது. ஈக்கு என்ன, சி தானே ஆப்போசிட், சி அந்த பக்கமாக இருக்குது. அப்போ இது கரெக்டாக வர்ற மாதிரி தெரியுது. ஈக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்குது, நமக்கு தெரியலை. அடுத்து இங்கே எஃப் இருக்குது. எஃப்புக்கு ஆப்போசிட் என்ன, பி ஆப்போசிட்டில் இருக்கும். அடுத்து ஈக்கு பாருங்கள், ஈக்கு ஆப்போசிட்டு சி அந்த பக்கம் இருக்குது. ஏக்கு ஆப்போசிட்டு பாருங்கள், இங்கே டி இருக்கா, ஏக்கு ஆப்போசிட் ஏ, டிக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ சியில் பாருங்களேன், இது 3வது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். மூணாவதில் பாருங்கள், பி இருக்குது. பின்னா அதுக்கு பிக்கு ஆப்போசிட் எஃப். ஓகே, அதை கூட விட்டுறலாம். அடுத்து வாங்க, அடுத்து சி இருக்கா, சிக்கு ஆப்போசிட்டு இ, ஆனால் மேலே இருக்குது இது, அதனால் இதுவும் வராது. அடுத்து பாருங்கள், இ பாருங்களேன், ஈக்கு ஆப்போசிட்டு சி, அது கூட அந்த பக்கம் இருக்கலாம். அடுத்து ஏ இருக்கா, ஏக்கு ஆப்போசிட்டு டி, ஆனால் இங்கே மேலே அடுத்தடுத்த பக்கமாக இருக்குது. அப்போ அடுத்தடுத்த பக்கமாக வந்துட்டாலே அது கனசதுரம் கிடையாது. அதனால் திரும்ப பாருங்கள், அந்த ஆப்போசிட்ஸ் பக்கம் இங்கே பாருங்கள், இந்த 2 மட்டும் திரும்ப பாருங்கள். ரெண்டாவது திரும்ப புரியலையான்னு பாருங்கள். இந்த ஈக்கு ஆப்போசிட் என்ன சொல்லியிருக்கேன், சி அந்த பக்கம் இருக்குது. இந்த டிக்கு ஆப்போசிட் என்ன, ஏ அந்த பக்கம் இருக்குது, தெரியாத பக்கத்தில் இருக்குது. எஃப்க்கு ஆப்போசிட் என்ன, பி அந்த பக்கம் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான கனசதுரமான இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சரு. 2வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் முதலாக இந்த சேனல் நான் உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஆன்சரை எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், யூஸ் பண்ணட்டும். ஓகேங்களா? இந்த வர்ற எக்ஸாம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரப்போகுது. அதுக்குள்ளே நான் மீதமுள்ள எல்லா கொஸ்டின் செட்டையும் ஆன்சர் பண்ணி போட்டுடலான்னு பிளானில் இருக்கேன். முடிஞ்ச அளவு போட்டுருவேன், முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாம் அந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண பின்னாடி அப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்று புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன். தேங்க்ஸ்.